நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா, உங்க தரப்புல மாணவர் யாரேனும் இருக்கிறார்களா? அவங்க என்ன சொல்றாங்க இந்த நீட் தேர்வு ரத்து குறித்து? திலகவதி, நம்மிடையே இந்த தேர்வுக்கு தயாரான மருத்துவர் உதயகுமார் நம்மிடையே இருக்க, அவரிடமே பேசுவோம். சார், இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகளா இன்றைய நடக்க இருந்த அந்த தேர்வுக்கு தயாரானீங்க? இந்த தேர்வு ரத்தானனால என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறீங்க? என் பேர் உதயகுமாருங்க. நான் மோர் தென் 1 இயர் கோர்ஸ் முடிச்சு 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் இப்போ 1 இயரை படிச்சுட்டு இருந்தேன் பிஜிக்கு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 10-12 மணி இருக்கும். ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இது மாதிரி எக்ஸாம் கேன்சல் சொன்னாங்க. நான் சும்மா ஃப்ராங்க் பண்ணுறேன் பார்த்தா உண்மையாலுமே எக்ஸாம் கேன்சலு. இது பார்த்தீங்கன்னா நிறைய பிஜி படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஒரு அடியாக உள்ளது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மணிக்கணக்காக கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. எக்ஸாமுக்கு மணிக்கணக்காக படித்து வருஷக்கணக்காக படித்து ஃபினான்சியலாக மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எக்ஸாம் எழுத போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்டர் உள்ளூர்லேயே கிடச்சிருக்காது, வெளியூரில் கிடச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டில் கிடச்சிருக்கோம். அந்த மாதிரி மாணவர்கள்லாம் நிலைமை நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இங்கிருந்து லாங்கில் போயிட்டு அங்கே போயிட்டு சடனாக எக்ஸாம் இது மாதிரி கேன்சல் சொல்லும் போது அதோட வழி உங்களுக்கு புரியும். உங்களுக்கு திலகவதி, நீங்களே கேட்டிருப்பீங்க, இவருக்கு கோயம்புத்தூர்லயே தேர்வு மையம், ஆனா இவருடன் மற்ற நண்பர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால இது மாணவர்களுக்கு மட்டுமின்றி அவருடன் இருக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. திலகவதி, படித்து தயாராகி அந்த மாணவராக இருந்திருந்தால் தான் அந்த வலி புரியும் அப்படின்னு அவர் வேதனையோட பதிவு செய்ததை பார்க்க முடிஞ்சது. வெளியூர் பிரயாணங்கள், அதற்கான பொருட்செலவு, மன உளைச்சல், தேர்வுக்கான தயாரிப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அனைத்தும் ஏமாற்றத்தில் முடிந்திருக்கக்கூடியது. நிச்சயமாக மாணவர்களை மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் தான். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.